அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாடம் 21 தொழுகையை முறிக்கும் காரியங்கள். தொழுகையை முறிக்கும் காரியங்கள். சரியா? இதில் எத்தனை காரியங்கள் இருக்குது அப்படின்னா 10 இருக்குது. சரிங்களா? ஒன்றா பார்ப்போம். தெரிந்தோ அல்லது மறந்தோ பேசுவது, அது ஒரு வார்த்தையானாலும் சரி. நம்ம தொழுகையில் வந்து முழுக்க அல்லாஹு தாலா அரபு மொழிகளை நமக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கான். அரபு மொழிகளை கொண்டு தான் நம்ம தொழுகைக்கான வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். இதில் எதனால் இந்த மாதிரியான ஒரு மெத்தட்? இப்போ உதாரணமாக இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கலாம்ல, உங்களுடைய தாய்மொழியிலே நீங்கள் தொழுதுக்கோங்க அப்படின்ட்டு அல்லாஹு தாலா ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தான்னா அந்த இடத்துல வேற்றுமைகள் ஏற்படும். சரிங்களா? வேற்றுமைகள் ஏற்படும். அதனால தான் அரபா இருந்தாலும் சரி, அஜமியா இருந்தாலும் சரி, நீ வந்து செல்வந்தனா இருந்தாலும் சரி, நீ படிக்காதவனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மொழி அரபு மொழியை கொண்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்? தொழுகணும். அப்படிங்கிறத அல்லாஹு தாலா நமக்கு சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த தொழுகை முறையுடைய மொழிகளை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கான். அந்த மொழிகளில் மறந்தோ அல்லது தெரிந்தோ நாம் என்ன செய்யக்கூடாது? எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை நம்ம பேசிட்டோம் அப்படின்னா தொழுகை கண்டிப்பாக முறிந்துவிடும். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம அல்ஹம் சூரா ஓதிக்கிட்டே இருக்கோம், இல்லை துணை சூறாக்கள் ஓதிக்கிட்டே இருக்கோம். ஏதோ யாரோ பக்கத்தில் கேட்குறாங்க, ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு உணர்ச்சியில் சொல்லிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், அது என்ன ஆயிரும்? தொழுகை முறிஞ்சு போயிடும். அதில் தராவிகளெல்லாம் சில நேரம் நடக்கும். அது ஆமாம் ஆமாம். அதனால அந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இதுதான் முதல் காரியம். ரெண்டாவது, இதை 11 காரியத்தையும் நம்ம கரெக்டான முறையில் பேணி பாதுகாக்கணும். ஏன்னா தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்கள் அதில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது, தொழுகையில் அல்லாதவரின் துஆவிற்கு ஆமீன் சொல்வது கரெக்டு தான். தொழுகை அல்லாதவர்கள்னா இப்போ நம்ம தொழுதுட்டு இருக்கோம், பக்கத்தில் அவங்க ஏதோ ஒரு சப்தமாக துவா கேட்டுட்டு இருக்கும்போது நாம் நல்ல துவாவாக இருக்கே ஆமீன் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, ஏதாவது வழி ஆமாம் அது இருக்குது. நம்மளே தும்முனாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. அதே போல் பிறர் தும்ம கேட்டு நாம் இரஹமுக்கல்லாவோ தொழுகையில் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் மூன்றாவது, ஏதாவது வலி அல்லது சிரமத்தின் காரணமாக ஆ ஊ என்று முணங்குவது, அதை நம்ம செய்யக்கூடாது. அது ரொம்ப சில நேரம் நம்ம என்ன செய்வோம்? உட்கார்ந்து எந்திக்க முடியும் அல்லாஹ் அப்படின்ட்டு என்ன செய்யறது? எழுந்திருக்கிறது. அப்புறம் வேர்க்குதே சபா அப்படின்ட்டு ஏதாவது சொல்றது. என்னத்தையாவது நம்ம தொழுகையில் எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒருவருக்கு மூல நோய் இருந்துச்சு, ஒரு சஹாபிக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து அந்த சஹாபி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னால் அமர்ந்து ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியலை, தொழ முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையில் எந்த அளவுக்கு அப்படின்னா தன்னைத்தானே கட்டி போட்டு கொண்டு தொழக்கூடியவர்களும் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப சோர்ந்து கீழே என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்துடக்கூடாதுன்ட்டு தன்னைத்தானே அந்த அளவுக்குலாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? தொழ வேண்டாம். இருந்தால் அந்த தொழுகையுடைய ஈடுபாடை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது உங்களால் நின்று தொழ முடியலை, வலி வேதனையின் காரணமாக நின்று தொழ முடியலைன்னா அதுக்கான பொசிஷனை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம்? தொழுதுக்கிறலாம். அதுக்காக நாம் வந்து நம்மளுடைய வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக எந்த வார்த்தையையும் தொழுகையில் உபயோகப்படுத்தக்கூடாது. முடிந்த அளவு சுன்னத்தை பேணி தொழுகணும். நம்ம இப்படி தான் சஜிதாவில் கஅதாவில் உட்காரணுங்கிறது நமக்கு சுன்னத். அது ஃபர்லாயிருச்சுன்னு ஃபர்லா அல்லாஹ் ஆக்கியிருந்தான்னா நமக்கு நம்மளுடைய கஷ்டம் வேற. அதனால தான் அல்லாஹு தாலா சுன்னத்தை நமக்கு கொடுத்துருக்கோம். உங்களால் முடிந்த அளவு சுன்னத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? தொழுகையில் கடைபிடித்து கொள்ள வேண்டும். இல்லை சுன்னத்தை கடைபிடிக்க முடியலை அப்படின்னா நம்மளுடைய உடல் பாகை கொண்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம்? தொழுது கொள்ளலாம். அதன் மூலியமாக வரக்கூடிய வேதனையின் காரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் முடிந்த அளவு இல்லை, முற்றிலுமே தவிர்த்து கொள்ள வேண்டும். அது தொழுகையை முடிக்கக்கூடிய காரியங்களாக மாறிவிடும். நான்காவது, குர்ஆனை பார்த்து ஓதுவது. இது ரொம்ப பெரிய தவறான ஒரு முறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. குர்ஆனை பார்த்து ஆமாம் சூப்பராக இருக்கும் கேள்வி. குர்ஆனை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? தொழுகையில் ஓதக்கூடாது. நமக்கு தெரிந்த சூறாக்கள் அப்படின்னு தெரிஞ்ச எல்லாருமே ஹாஃபிலாம் ஆயிடுவோம், அப்படி தானே? குர்ஆனை பார்த்து நம்ம ஓதணுங்கிற அந்த சட்டம் மட்டும் இருந்துச்சுன்னா நாமளே நமக்கு என்ன செஞ்சுக்கிறலாம்? ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஜுஸு வச்சு என்ன செஞ்சுக்கலாம்? தொழுதுக்கிறலாம். ஆனால் அல்லாஹு தாலா அந்த சட்டத்தை நமக்கு கொடுக்கல. உங்களுக்கு முடிந்தளவு, கொடுக்காத வரைக்கும் நல்லது, அப்படி தானே? ஆமாம், கொடுக்காத வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயம். நமக்கு தெரிந்த அதுக்காக வந்து சூறாக்களை தெரிஞ்ச சூறாக்களையே 30 வருஷம் 40 வருஷம் புல் சூறாவே ஓட்டிடக்கூடாது.
முடிஞ்சளவு நாம் என்ன செஞ்சுக்கிறணும், சூறாக்களை மனனம் செய்து அதிகமான நேரம் தொழக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதில் முற்றிலும் தவிர்த்து கொள்ளக்கூடியது என்ன, குர்ஆனை பார்த்தோம் மற்ற எழுத்துக்களை பார்த்தோம் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழுகையில் ஓதக்கூடாது. அது நம்மளுடைய தொழுகையை முறித்துவிடும். 5வது, குர்ஆன் ஓதும்போது தவறான பொருள் தரும்படியான அதன் வசனங்களை ஓதுவது. அதனால தான் நம்ம மஹ்ரஜை கவனித்து ஓதுங்க அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்கிறோம். தவறான பொருள் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தொழுதிடக்கூடாது. இப்போ உதாரணமாக நிறைய நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹலக்கங்கிற இடத்துல ஹலக்க வச்சு ஓதுனாலும் சில பேர் நம்ம அல்ஹம்து ஆரம்பிக்கும் போதே அல்ஹம்துன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஹாயில் நம்ம என்ன செய்யணும், அல்ஹம்து அப்படின்னு என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். அப்போ நம்மளுடைய மஹ்ரஜ் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்ஹம்து சூறாவிலேயே நிறைய மிஸ்டேக்குகள் வரும். அனம்த அப்படின்னு ஓதுவோம், அந்த இடத்துல லிஹனே ஜலி லிஹனே ஹஃபின்ட்டு நம்ம படிச்சிருக்கோமா, அதுனா என்ன அர்த்தம், சாதாரண சிறிய தவறுகள் பெரிய தவறுகள்ட்டு இருக்குது. அதில் அன் தூ அப்படின்னு ஓதாமல் அன் தூ ஐன் வச்சு நம்ம என்ன செய்யணும், ஓதணும். அப்போ ஒவ்வொரு எழுத்து நமக்கு பொருள் தெரியாதது ஒரு பக்கம், சில நேரம் பொருள் தவறாக ஆகக்கூடிய அளவுக்கு நாம் ஹரக்கத்து வச்சோ எழுத்துக்களை மாற்றி ஓதும் பொழுது அதன் தவறான பொருளை என்ன செஞ்சிடும், நமக்கு கொடுத்துரும். அதில் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, கைனுடைய இடத்துல காஃப் வச்சோ காஃபுடைய இடத்துல கைன் வச்சோ என்ன செஞ்சிடக்கூடாது, ஓதக்கூடாது. அல்லாஹும்ம ஃபிர்லி அந்த வார்த்தை தான் கரெக்டாக, அல்லாஹும்ம ஃபிர்லி சொல்லக்கூடாது. அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா சொல்லக்கூடாது, அஸ்தக்ஃபிருல்லா. அந்த கைனுடைய உச்சரிப்பு தொண்டையின் ஆரம்ப பகுதியில் தான் கரெக்டான முறையில் உச்சரிக்கணும். அப்போ ஒவ்வொரு சூறாக்களையும் சரி, நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாசகத்திலையும் சரி, அதனுடைய எழுத்துக்கள் சரியான முறையில் உச்சரிக்கப்படும் பொழுது அந்த தொழுகை கூடும். தவறான முறையில் உச்சரித்து அதனுடைய வசனங்கள் என்ன செய்ய தவறாக ஆகும் பொழுது தொழுகை முறிந்திருது. 6வது, பார்ப்பவர்கள் இவர் தொழுகையில் இல்லை என நினைக்கும் அளவுக்கு எதையாவது செய்வது. இது சில நேரம் நிறைய பேருக்கு நடக்கும். அதில் இந்த நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது தொழுகுதாங்கிறது தெரியாத அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களாம் தொழுதுட்டு இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் சரிப்படுத்திடணும். 2வது, நாம் என்ன செய்யணும், தொழுகை அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு ஒரு அதப் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய உள்ஃபர்லாக சொல்லக்கூடிய வாசகத்தில் இதுவும் ஒன்று நேராக நிற்பது. நேராக நம்ம என்ன செய்யணும், நிற்கணும். அங்கிட்டு இங்கிட்டு நம்ம அசையக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது சில நேரத்தில் எங்கேயாவது அரிப்பு ஏற்படும், சுடி அது அப்படியா சரியா. அப்போ அந்த நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஆகக்கூடாது. சில நேரம் என்ன ஆகும்னா டிஸ்டர்ப் ஆகும், நமக்கு கவனம் செதறும். இப்போ நம்ம என்ன செய்யணும், டக்குன்னு அந்த இடத்துல நம்ம மசாஜ் செஞ்சு விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தொழுதுக்கிறோம். அதையே சில நேரம் சொரிஞ்சால் சுகமாக இருக்கும், அதையே போட்டு சொரிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மற்றவங்க நீங்கள் தொழுகிறாரா தொழுகலியா அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய சாக்கு இன்னொன்று என்னென்னா, உடல் கரெக்டாக இருக்கும். இந்த கண் இருக்குது பாருங்க, ஐயோ அப்படி போகும், இது இப்படி போகும், பக்கத்தில் போகும், பாயில் என்ன இருக்குன்னு பார்க்கும். இந்த கண்ணு தான் பயங்கரமாக சுற்றும். அந்த உடல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். எல்லாமே தொழுகையுடைய அதபுகள் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், அது எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணிடணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். உள்ளத்தை தான் கட்டுப்படுத்த முடியாது, அது உண்மைதான், கரெக்ட். ஹைர், இது வெளியில் இருக்குது, உள்ளத்தை கட்டுப்படுத்த நமக்குள்ளதான் இருக்குது. வெளியில் பார்க்குறவங்களுக்கு உள்ளம் தெரியாது, நம்மளுடைய உடல் பாகு தான் தெரியும். அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7வது, உண்பது குடிப்பது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறலாம் அப்படின்னா, வாயில் ஏதாவது அங்கங்கே ஏதாவது சின்ன சின்ன துகள் இருந்துச்சுன்னா அதை போட்டு மென்னுட்டு இருக்குது, அது மக்ரூஹான காரியம், அது வெறுக்கத்தக்க ஒரு செயல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தொழுகைக்கு நடுவில் நம்ம யாருமே சாப்பிட்றது மாட்டோம், குடிக்க மாட்டோம். மற்றபடி இந்த மாதிரியான வேலைகள் செய்வோம். இப்போ அதிலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், தவிர்த்துக்கிறணும் முடிஞ்ச அளவு. அதனால தான் நம்ம உது செய்யும் பொழுதே நம்முடைய வாய் சுத்தம், உடல் சுத்தம் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி கொண்டு நிற்க வேண்டும். அப்போ இந்த நேரத்திலையும் நம்மளுடைய தொழுகை முறிந்துவிடும். 8வது, தங்கடம் ஏதுமின்றி கிப்லாவை விட்டு நெஞ்சை திருப்புவது. இது கரெக்டான பாயிண்ட். இப்போ தங்கடம் ஏதுமின்றி எதுக்கு இந்த ஷரத்து நிபந்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, சில நேரம் விழுகக்கூடிய ஸ்டேஜில் இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று ஒரு ஆபத்தான ஒரு பொருள் கையில் வச்சுருப்போம், கத்தி வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, தொழுகையில் கவனம் இதுவாகும். அந்த நேரத்தை தவிர்த்து, இக்கட்டான நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் நம்மளுடைய நெஞ்சங்களை கிப்லாவை விட்டு என்ன செய்யக்கூடாது, திருப்பவே கூடாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம சுஜூது சஹவு நம்ம மீது வாஜிபானாலும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், கிப்லாவை விட்டு நம்மளுடைய உடல்களையும் நம்மளுடைய நெஞ்சங்களையும் திருப்பாத அளவுக்கு நம்மளுடைய தொழுகை இருக்கணும். தங்கடம் ஏற்படுது சில நேரம், இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது, அந்த மாதிரியான நேரத்தை தவிர்த்து விட்டு மற்ற நேரத்தில் ரொம்ப கவனமாக கிப்லாவை நோக்கி நம்மளுடைய முகங்களும் நம்மளுடைய உடல்களும் இருக்க வேண்டும். அப்போ இப்படி இருக்கும் பொழுது
நெஞ்சத்தை நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தொழுகை முறிஞ்சிடும். 9வது அசுத்தமான இடத்தில் சஜிதா செய்வது. இது ரொம்ப முக்கியமானது. சஜிதா செய்யறது தொழுகை இடமே, தொழுகுமிடம் அசுத்தமா இருந்துச்சுன்னா தொழுகையே கூடாது. சில நேரம் அந்த காலத்துல ஒரு சஹாபி வந்து கொஸ்டின் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய முசல்லாவுல நான் விரிக்கும் விரிப்புல கீழே அசுத்தம் இருக்குது, மேல சுத்தமாக இருக்கிறது. கீழே என்ன செய்யுது? அசுத்தம் இருக்குது, மேல சுத்தமா இருக்குது. இந்த மாதிரியான நேரத்துல தொழுகலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் தொழுகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அசுத்தம் என்னது? கீழே தான் இருக்கு. முடிந்தளவு நம்ம தவிர்த்துக்கிறோம், சட்டங்களுக்காக சொல்றோம். சில பேர் ரொம்ப சுத்தவாளியா இருப்பாங்க, பயங்கரமா இருக்கும் அவங்க சுத்தமெல்லாம் பாத்தீங்கன்னா. அந்த அளவுக்கு சுத்தம் என்பது ஈமானில் ஒரு பகுதிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது தொழுகையுடைய நேரத்துல உடல் சுத்தம், உடை சுத்தம், இருப்பிடம் சுத்தம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதுல நம்ம வீட்டுல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சுத்தமான இடத்துல நம்ம தொழுது. சில நேரம் வெளியூருக்கு நம்ம போகிறோம், முசல்லா கிடைக்கல, நம்ம வந்து சில நேரத்தை தரையில நம்ம தொழுகிறோம். அந்த தரையில இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம பார்த்துக்கிறோம். ரொம்ப அசுத்தமான இடம்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? தொழுகக்கூடாது. முடிந்த அளவு சுத்தமான இடத்தை கொண்டு தொழுவது நமக்கு சிறந்தது. அந்த நேரத்தில் நமக்கு தொழுகை முறிக்கக்கூடிய காரியமாக அசுத்தமான இடமாக இருந்தால் மாறிவிடும். அதெல்லாம் 10வது ஃபர்லான செயல்களில் ஒன்றை விடுவது. இப்போதான் நம்ம கொஸ்டின் கேட்க போறோம். ஃபர்லான செயல்கள், தொழுகையின் ஃபர்லுக்கள் எத்தனை? தொழுகையின் ஃபர்லுக்கள் பார்க்குறாங்க. நம்ம படித்தது 13 ஃபர்லுக்கள் படித்தோம். இப்போ நம்ம தொழுகையின் உள் ஃபர்லுக்களை தான் முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். வெளி ஃபர்லுக்கள் அடுத்து. தொழுகையுடைய உள் ஃபர்லுக்கள் 6, தொழுகையின் வெளி ஃபர்லுக்கள் 7. புரியுதுங்களா? அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். வெளி ஃபர்லுக்கல்ல நியத்தை தவிர்த்து விட்டு மற்ற இது கூட ஓரளவு நம்ம கூடிடும். ஆனால் உள் ஃபர்லுக்கல்ல ஏதாவது ஒன்று விட்டுட்டாலும் தொழுகை என்ன செய்யாது? கூடாது. அதனால ஃபர்லான விஷயங்கள் என்ன தொழுகையில அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். நியத் ஃபர்லு, புரியுதுங்களா? கியாம், நேராக நிற்பது நமக்கு ஃபர்லு. அதே போல ஒரு சஜிதா ஒரு ருக்கு, அது ஃபர்லு. அதுக்கு குறைவா நம்ம சஜிதாவே செய்யாத அளவுக்கு சில நேரம் நம்ம என்ன செஞ்சிடறோம். இந்த இதில் கூட நமக்கு சுஜூத் சஹ்வில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ருக்கு செய்யாம சஜிதா போனா சுஜூத் சஹ்வ் செய்யலான்ட்டு போட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. ஃபர்ல் ருக்கு என்பது ஒரு ருக்கு கட்டாயம் நம்ம என்ன செஞ்சிடணும், செஞ்சே ஆகணும். அதுக்கு குறைவா சுத்தமா செய்யாம இருந்துட்டோம் அப்படின்னா தொழுகை பாத்தில் ஆகக்கூடிய நேரமா மாறிடும். அதனால ஃபர்லான விஷயங்களை கவனிச்சு இன்ஷா அல்லாஹ் தொழுகணும். அதே போல சூரத்துல் ஃபாத்திஹா ஃபர்து, அதே போல அத்தஹியாத்துடைய முதல் இருப்பு ஃபர்து, அதே போல ஒவ்வொரு சுஜூத் ருக்குவுல முதல் தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அலா, அதுவும் ஃபர்லான வாக்கியம். சரிங்களா? இதையெல்லாம் நாம இன்ஷா அல்லாஹ் கவனமிட்டுக்கிறணும். இதை தவிர்த்து விட்டு சமீ அல்லாஹ் லிமன் ஹமீதா, ரப்பனா லக்கல் ஹம்து, அதுக்கப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த விரல் தூக்குவது, இந்த விஷயங்கள் எல்லாமே சுன்னத். இதுல விடுபட்டு போனா சுஜூத் சஹ்வ நம்ம செஞ்சிட்டோம்னா தொழுகை கூடிரும். ஆனா ஃபர்லான விஷயங்கள் விடுபட்டு போச்சுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் தொழுகையை எடுத்து தொழுகணும், தொழுகை கூடாது. அப்ப இதுல கவனமா இருக்கணும். 11வது இமாம் நிற்கும் இடத்தை விட முந்தி செல்வது. இது ஜமாஅத்துடைய தொழுகைக்கு கடமை. அதுலயும் ஆண்களுக்கு முக்கியமான கடமை. அவங்களுடைய தொழுகையுடைய வரிசையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இமாம் முழுக்க தள்ளி நிற்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா பின்னாடி இருக்க முஹ்ததி அவங்க ஒரு சஜிதா செய்யக்கூடிய அளவுக்கு இமாம் முன்னாடி நிற்பாங்க. கொஞ்சம் முன்னாடி கிடையாது. அவங்க ஒரு சஜிதா, ஒரு ஆண் ஒரு மனிதர் சஜிதா செய்யக்கூடிய அளவுக்கு இமாம் முன்னாடி நிற்பாங்க. அதுக்கு ஈக்குவலா அந்த முக்ததி நிற்க கூடாது. அப்படி நின்றால் தொழுகை பாத்தில் ஆயிரும். அப்படி தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்குன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு நமக்கு ஜமாத் அந்த அளவுக்கு கடமைகள் கிடையாது. முடிந்த அளவு ஜமாத்தாக தொழும்போது இந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்வது முஸ்தஹபான விஷயம். சரிங்களா? இப்போ இந்த 11 விஷயங்களை கட்டாயமாக நாம கவனிக்க வேண்டும். இந்த 11 விஷயங்களை ஏதாவது ஒன்று நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கட்டாயமா நமக்கு தொழுகை முறிஞ்சிரும். தொழுகையை மீண்டும் திரும்பி எடுத்து தொழுவதுதான் சிறந்தது. ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ்.